I am here to state the fact that our father, Kronos, is back to Earth. Brother, Kronos is indeed back where we are exiled. This means that he will hunt us, make us his prey, will slice us apart like we did to him on that fateful day. He may be here, searching every nook and corner for us. He may be right here now. Brother, something's happening. What? This is not right. So, you're plotting against me. Cut it! சாவடிக்க பாத்தியா? Sunlight. What drinks break? What drinks break? Okay, sama shooting. Hi, இது வரைக்கும் என்ன நடந்தது புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன் இட் யூ. 9th ஸ்டாண்டர்டில் ஒரு படம் பண்ணலாம்னு முடிவு பண்ணோம். அது எப்படி எங்கள் லைஃப்பை மாற்றிச்சுங்கிறது தான் அந்த ஹோல் ஸ்டோரி. லெட் மீ இன்ட்ரடியூஸ் a few guys from our gang, Mad Gang. இவன் தான் அபி. இவனுக்கு இது மாதிரி நடக்கிறது ஒன்றும் புதுசு இல்லைங்க. ட்ரீட்டா எங்கடா ஒரு ஹயாட்? டேய் இல்லைடா 10,000 தான்டா இருக்கு, காடா தான்டா இருக்கு. அதுவும் காடா தான்டா இருக்கு. நெட்வொர்க் தேவையா? இவன் நிர்மல் ஷேக்ஸ்பியரோட பேரான்னு வாய் திறந்தாலே இங்கிலீஷ் படமா hold on. I'm the polite. You don't know me, but you will. Or a cup of coffee. Fine. The coffee bean originated in a land far away. இரு, இப்போ உனக்கு என்ன வேணும்? I'm not complete. You should listen to me. Look at this. The coffee bean originated. போயா. Illiterate fools. ஸ்நாக்ஸ்னால் அவ்வளோ ஒரு வெறி. யாராவது தின்றதை பார்த்தா புடுங்காமல் விட மாட்டேன். சரி வெயிட் பண்ணு, நான் தரேன்.
இவன் கார்த்திக். போர் அடிக்குதுடா, நான் எப்படியாச்சும் இப்போ மேலே போகணும்டா. இன்னும் நான் எப்படியாச்சும் இப்போ மேலே போகணும். டாட். இவன் கௌதம், எங்கள் கேங் ஹேண்ட்ஸம் guy. தம்பி என்ன என் வண்டி சீ கீழே இருங்க. ஓகே. இவன் எங்கள் தலை ஜோஷி. अरे दीवानो मुझे पहचानो जरा पहचानो मैं हूँ डॉन. இவன் மேகி 2 மினிட்ஸில் ரெடி ஆயிடுவான். என்ன ஃபாலோ பண்ணுறியா? வாட்? ஒன்றை தான் தமிழ் தெரியாது ஃபாலோ பண்ணுறியா? நீ என்ன பெரிய அடிங். இப்போ என்னை பற்றி என்ன பேசுகிறாங்கன்னு கொஞ்சம் பார்க்கலாம். டேய் கேமெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? சுபுவா ட்ரீட்டுக்கு மட்டும் கொண்டு வந்தீங்க. காசுலாம் மிஞ்சவே மிஞ்சாது. So what do you want? Oh, Subramanian. Oh, God, no. I don't have words to describe him. Goodbye. சுபுவா நல்ல பையன், நல்லா கெத்த பழக்குவான், ரிச்சா டைப். அவ்வளோதான் இப்போ சொல்ல முடியும். பை. சுபுவா அவனை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. சப்பாயின் தான் விடு. நோ, பேக் டு ரியாலிட்டி. 7 up. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் CDS in சென்னை பட்டினம். Ready to occupy flats at unbelievable rates. CDS in சென்னை பட்டினம். Only on Radio Mirchi 98.3 FM. It is Summer Hot Mirchi. This hour is brought to you by அவன் தான் நாய் மாதிரி அந்த பொண்ணு பிள்ளை. அவன் அவனுக்கு சால்ரா போ. டேய் யானை திரும்பி வாடா, சோறலாம் கிடைக்காது. டேய் அப்படி போறடா. என்ன நீ இப்படி போற? இரு, அப்படி போனால் ஃபாலோ பண்ண மாதிரி இருக்கும். சுற்றி உடச்சி போய் மீட் பண்ணலாம்ல மச்சான். கமான் மச்சான், கமான்டா. கொஞ்ச நேரம் வந்து உட்காரலாம். அப்டேட் வந்து ஃபோன் சொல்லுடா. நாளைக்கு மார்னிங் ப்ரோமோ ரிலீஸா? சரி உன் வீட்டுக்கு வந்துடுறோம். டே மச்சா எந்திரிடா, குளிச்சுட்டா அதுவா லூஸு. சரி நாளைக்கு வந்துடுறோம். சரியா? பாய். ஆக்ஷன், டைரக்ஷன், ப்ரொடக்ஷன் இதெல்லாம் எப்போ ஆரம்பிச்சது? Oh no! என்னம்மா புக்குடா. சே வா, செம்மையா இருந்துச்சுடா. சர்வி புக் கிளாஸ் பெஸ்ட். வா,
வா மாஸ் புக்குடா. நான் பொசைடன்டா. ஜூஸ்ரா. அப்படியே ஃபயரை. நான் ஹெர்குலிஸ். நான் ஏரிஸ். டேய் மச்சான் இதை வச்சு ஒரு படம் எடுக்கலாம்டா. என்னடா சொல்கிற? நம்மளால் எப்படிடா படம் எடுக்க முடியும்? யாரால் லிட்டில் கிட்ஸ். நம்மளால் ஏன் முடியாது? டேய் சீரியஸாடா? என்ன படம் எடுப்போம்? டேய் நாமலாம் இந்த கடவுளா படம் எடுக்கலாம்டா. எடுக்கலாமா? எடுக்கலாம் இல்லை எடுக்கிறோம். ஓகே ஃபைன். படம் பேர் கூட நாங்கள் கடவுள். எப்படி இருக்கோம்? நாங்கள் கடவுள். மாஸாக இருக்குல்ல? நாங்கள் கடவுள். சரி. ஓகே எப்போ பண்ணலாம்? லைட்ஸ் கேமரா. இரு எப்போ பண்ணுறது? கேமரா குட் பாயிண்ட்ரா. 9th ஸ்டாண்டர்ட் வெக்கேஷன். ஓகே லைட்ஸ் கேமரா பண்ணுறோம். ஓகே லைட்ஸ் கேமரா ஆக்ஷன். ஆமாடா. ஓகே ஃபைன். டேய் நிர்மல் நீ ஸ்கிரிப்ட் எழுதுறா. அனீஷ் நீ எடிட்டிங் பண்ணுறா. கௌதம் நீ வெட்டியாடுறா. நம்ம ஏவிஎம்லேயும் புக் பண்ணலாம்டா. செம்மையாக இருக்க போகுது. இப்போ போ கிட்டா. காதல் என் காதல் கண்ணீர். டேய் போச்சு போச்சு. டேய் ட்ரெய்லர் பண்ணலாம். ட்ரெய்லர் பண்ணலாம். படம் எடுக்க போகிறோம்ல, ட்ரெய்லர் பண்ணலாம். பண்ணலாமே. ட்ரெய்லர் பண்ணலாம்டா. யாருமே இப்படி பண்ணல. நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ட்ரெய்லர் பண்ணலாம். நான் இன்னும் படமே எடுக்கலடா. என்னடா வளர்ற? என்னடா சொல்கிற? விடுறா. ட்ரெய்லர் பண்ணலாம்டா. சஸ்பென்ஸ் ஆகும்டா. சரி பண்ணலாம். அதான் யாருமே அந்த மாதிரி பண்ணது இல்லையே. நல்ல ஐடியாவாக இருக்கடா. உனக்கு எப்படி இந்த மாதிரிலாம் தோணும்? ஹீரோயினு அப்படியே எல்லாரையும் கூப்பிடலாம். ஹீரோயின் தான் மெயின். ஹீரோயின் தான் மெயின். டேய் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. ஹிட்டு தான். மாடரேட் ஹிட்டு அவ்வளோதான். இல்லைடா ஆனால் யாருக்கும் புரியலடா. புரியலையா? இல்லைடா என் அம்மாக்கே புரியல. எனக்கே பாதி புரியல. நான் பார்த்துக்கேன். அப்போ என்ன பண்ணுது? ஒரு ப்ரோமோ எடுக்கலாம் மச்சி. ப்ரோமோவா? அதை நாங்கள் எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்னு கேட்டேன்னா. ஓகே ஃபைன். குட் குட் ஐடியா. இது இப்போ கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிக்கலாம். சரி ஓகே கமான். சரி பாரு ப்ரோமோ இந்த ஸ்டார்டிங் it shows head and all those things and you know the drill right? தான் அது அப்படியே எடுத்து போயிட்டு அப்படியே அந்த ஷூ எஃபெக்ட். ஹலோ சொல்லு. நீ என்ன பண்ணுறேன்னா என் ஃபேஸ்புக்கில் போய் எல்லாரும் வாலில் போட்டுரு. நானும் அதுதான் பண்ணிருக்கேன். பண்ணுறா. டேய் ஸ்கோப் எக்ஸ்பேண்ட் பண்ணுண்டா. புரியுதா? டேய் நீ கௌதம் அவங்ககிட்ட சொல்ல. அவங்ககிட்ட என்னடா பண்ற? டேய் ப்ரோமோ ரிலீஸ்ரா. ப்ரோமோவா? counting crossing your fingers man. Wait பண்ணு. Okay so now what do you do is you done? Okay fine. Okay I'll upload it now. Okay 3 சொல்றா. 3 2 1 beep. மச்சான் வெயிட் பண்றா. ப்ரோமோட் ஆயிடுறா. வெயிட் பண்றா. Wow game on man. டேய் லூஸ் கிடைக்க மாட்டேங்குதுடா. சாரி மச்சான் நெட் போச்சுடா. வீட்டுக்கு போனேன். மச்சான் 3 படம் பார்த்தியாடா? ரொம்ப முக்கியமாடா அது. நீ யாரை பற்றி நினைக்கிறேன் எனக்கு தெரியும்டி. மச்சான் அவன் உன்னோட ஹைட்ரா. டேய் அவுட் ஆயிட்டேன்டா. போ போடா யானை போ. கொழுப்புத்தலை இது. ஸ்கோர் 0டா 0. அச்சா
வணக்கம், நான் விஜயகாந்த் பேசுறேன். ஹலோ, நான் சங்கர் பேசுறேன். அனைவருக்கும் வணக்கம், நான் பிரியாமணி பேசுறேன். வணக்கம், நான் சரத்குமார் பேசுறேன். ஹாய், அனுஷ்கா பேசுறேன். யூ ஆர் லிசனிங் டு ஹலோ எஃப்எம் 106.4. உங்களுக்காக எப்பொழுதும். சரி, ஏன் கூப்பிட்டாரு? மச்சான் ஸ்டோரியை மாற்றலாம்டா. மாற்றலாமா? ஏன் மச்சான் சத்தியமாக சொல்கிறேன், நாட் ஜோக்கிங். டேய், ஏன்னா இப்போ சொல்கிற? மச்சான் இதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது. நீ எப்போ படிச்சு பார்த்த? இதோ கொஞ்சம் முன்னாடி தான் நான் படித்து பார்த்தேன். டேய், என்னடா இப்போ வந்து சொல்கிற? கேவலமாக இருக்கும்டா மச்சான். இந்த மாதிரிலாம் நம்மளால பண்ண முடியாதுடா. சும்மா எப்போ பாரு இதே மாதிரி பண்ணிக்கிட்டு. டேய் அபி, நீ அவுட் சொல்கிறா என்கிட்ட வளர்றான்டா. டேய் சொல்கிறா அபி, நான் சொல்கிறது உனக்கு புரியுதுல்ல? டேய் டேய் உனதான்டா. டேய் சொல்கிறா. டேய் சொல்கிறா. ஏய் அசிங்கமாக சொல்லிடுண்டா. டேய் இப்போ நம்ம சண்டை போட வரல. டேய் நம்ம பண்ண போகிறது இப்போ ஒரு ஃபேண்டசி மித்தாலஜி ஃபிலிம்டா. அதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது. அதான் ஹை ரேஞ்ச் மூவி. இதெல்லாம் 2 ஹவர்ஸ்லாம் நம்மளால பண்ணவே முடியாது. ஒரு ½ அன் ஹவர் படமாக பண்ணலாம். என்ன வேணும்? இப்போ புது படம் தானே வேணும். சரி, நான் பண்ணித்தரேன். ஸ்டோரியும் முடிச்சு நான் தரேன். டேய், இந்த ஸ்டோரி என்னடா பண்ணுது? தூக்கி போட்டு வாடா, இன்னொரு ஸ்டோரி பண்ணுறோம் நம்ம. வா, நாளைக்கு வரேன். நீ ஆனால் ஓகேடா, வாடா. பாய்டா பாய்டா மச்சான். ஏய், இந்த யானை இருக்கானே வா, சரியான. டேய், அது ஒன்றும் பண்ண முடியாதுடா. டேய் லூஸ் மாதிரி வளர்றான். என்ன எப்படி பணம் மாற்ற முடியும் இப்போ? இவ்வளோ தூரம் ஸ்டோரி மாற்றி தான்டா. அவன் எடிட்டர்டா, எடிட்டிங் பண்ணோம். அவனாலே பண்ண முடியும். கிராஃபிக்ஸ் எப்படி எவ்வளோ இருக்கு நினச்சி பாரு. டேய், என்ன சொல்ல வர? இப்போ ஸ்டோரி மாற்றணுங்கிற? ஆமாடா, ட்ரெய்லர் போட்டோம், ப்ரோமோ போட்டோம். என்னடா சொல்கிற? எப்படிடா பண்ண முடியும்? அது நம்ம லூஸுங்கடா. அது ஒன்றும் பண்ண முடியாது. மிஸ்டேக்ஸ் ஹேப்பன். ஆமாம், தெரிஞ்சா நல்லது. இல்லை, ஆர் வில் டூ அனதர் திங். என்னது? வில் மேக் அனதர் ஸ்டோரி. இன்னொரு ஸ்டோரியா? இன்னொரு படத்துக்கு. லூஸ் மாதிரி வளராது. என்ன இப்போ ஃபேண்டசி வேணாமா உனக்கு? ஃபேண்டசியா? கிராஃபிக்ஸ் கஷ்டம்டா. நான் த்ரில்லரா பண்ண சொல்கிற? சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். த்ரில்லரா? சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். ஸ்பாட். சரி இது அதுனா எக்ஸ்ட்ரா பந்தா. அண்ணா ஸ்பாட்டு படம் பேர்ரா. எடுக்கலாமா? பண்ணாண்டா, பண்ணாமச்சு. ஓகே, நான் தான் ஸ்டோரி எழுதுவேன், சொல்லிட்டேன். எழுதுறாருதாமோ, அதுக்கு தானே நான் இருக்கேன். ஏய், செம்மையாக இருக்க போதுடா. ஐ கான்ட் வெயிட் டு ஸ்டார்ட். கம் ஆன். டேய், நான் ஒரு ஐடியா திங்க் பண்ணி. டேய் மச்சான், செம்ம ஐடியாடா. டேய் அது ஐயோ, நான் எப்படி சொல்கிறது? டேய் அந்த எப்படின்னா, ஏய் நீ முதல்ல போய் உட்காருக்கீங்க. போய் உட்காரு. ஏய் ஐயோ, அதை நான் எப்படி சொல்லுவேன்? டக்குன்னு உட்காரா. டேய் அது என்னன்னா, இப்போ ஒரு பையன் இருக்கான். அவன் ஒரு கேங்கில் ஒரு பெரிய லீடராக இருக்கான். கேங் அவனை அக்செப்ட் பண்ணுது. எல்லாமே மாஸாக இருக்குது. வாழ்க்கையே கெத்தாக இருக்குது. திடீர்னு நிறைய இந்த மாதிரி நடக்கிறதுனால அவன் வாழ்க்கை டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுது. அவனும் லைட்டாக கொஞ்சம் பைத்தியம் ஆகிடுவான். ஸோ ஆனால் ஒரு நாள் தூங்கி எழுந்திரிக்கிறான். எல்லாமே மறந்து போயிடுது. நான் சொல்கிறேன், மறந்து போயிடுச்சு. இல்லை, அவனுக்கு மறக்கலை. ஆனால் அவன் சுற்றி இருக்கிற எல்லாரும் அவனை மறந்துட்டாங்க. அவன் வாழாத மாதிரியே இருக்கும். எதுவுமே இருக்காது. அப்படியே கெத்தாக இருக்குல்ல. அதுக்கு நம்ம எப்படி கண்டினியூ பண்ணுறோம்னா, அவன் வாழ்க்கை வச்சு அவன் எப்படி டீல் பண்ணுறான், எப்படி அவன் இன்னும் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி போகிறான், அவன் எப்படி. சரி இல்லை இதுதான் நான் சொல்கிறேன். எப்போ பண்ணலாம்? கமாண்ட் அமைச்சேன். அதுக்கப்புறம் 3 மணி நேரம் மூச்சு திணற ஸ்பாட்டை பற்றியே பேசிகிட்டு இருந்தாங்க. சீரியஸாங்க, வாயை கூட மூடல. அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்தாங்க. நாங்கள் கடவுள் எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அதை முடிக்கணுமா. ஏற்கனவே இந்த டப்பிங், ஆக்டிங், டைரக்ஷன் எதுவுமே நம்மளுக்கு வராது. இதில் சீக்கிரம் வேறு முடிக்கணுமா. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் படம் எப்படி வந்திருக்குன்னு. டேய் மச்சான், நீ சொல்கிறதுல ஒரு பாயிண்ட் இருக்குடா.
என்னடா நாங்கள் நாங்கடவுள் ஆல்ரெடி பண்ணிட்டோம்டா, நிறைய பப்ளிசிட்டி பண்ணிட்டோம், ட்ரெய்லர் ப்ரோமோ அதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறது? டேய் நீ தான்டா பேப்பர் போட்ட, உன் தப்பு. டேய் அதெல்லாம் பப்ளிசிட்டிடா மச்சான், போடா நீலாம் ஒரு ஃப்ரெண்டுப்பா. சரி ஓகே முடிச்சிடலாம்டா நான் கடவுள் ஒரு 10 days. ஓகே சரி நான் ஒரு குட்டி ஸ்டோரி எழுதி தரேன், அதை வச்சு முடிச்சிடலாம். பண்ணலாம்டா. சரியா? ஓகே ஓகே 10 days முடிக்கணும், ஸ்பாட் ஆரம்பிக்கிறோம். லைட்ஸ் கேமரா ஆக்ஷன். இப்போ நாங்கள் கடவுள் ஷூட்டிங் என்னாச்சுன்னு பார்க்கலாம். So, brother, I believe you called me here for a reason. Yes, I did, brother. I wanted to talk to you, Poseidon. Oh! Looky. சிரிப்பண்ணி கம்மன்று அடிமை. மறுபடியும் நெருமலு நீ செத்துட்டடா, செத்தவங்களாம் சிரிக்க கூடாது சரியா? I'm sorry. போ. You're going to die, brother. No, the other way around, brother. Hades. கேமரால ஏதோ ஃபால்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். Death is coming on. அச்சச்சோ. டேய் என்னடா? டேய் என்னடா? டேய் ரெக்கார்ட் பண்ணலடா. ரெக்கார்ட் பண்ணல. என்னடா சொல்ற? ஓகே ரீடேக்டா. என்ன சொல்ற? இல்லடா சரியா வரலடா. டேய் நான் கேமரா பார்க்கல. நீ பார்த்தடா. நான் பார்க்கல. நான் டெலீட். Oh my god. டேய் நான் கேமரா. It's okay. அதான் தெரியாது, நான் கேமரா பார்க்கல. நீ பார்த்தடா நீ. டேய் அதான் தெரியாது. ரீடேக். It's okay. அதான் தெரியாது. டேய் ரீடேக். படமும் முடிச்சிட்டோம், அதை ரிலீஸும் பண்ணிட்டோம். பீப்புளோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக பயந்துக்கிட்டே போனோம். துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம், நெஞ்சிற்பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும், நிஷ்டையும் கை கூடும் நிமலனருள். Come on, I want to see how the public received our movie. யானை ரீஃப்ரெஷ் பண்றேன். நம்ம படமாடா இது? சரி மூடு. இது ஏன்டா பாத்துருக்க? மூடுறா இதெல்லாம் பார்க்கறதுக்கு இல்ல. போலாம். It's okay. I see failure. Drinks break. Oh, come on, guys. Be a sport. It's not like I give a damn anyway. Hey, நிறைய பேர் பார்த்துட்டாங்க, நார் அடிச்சிட்டாங்க, ஃபோன் பண்ணிலாம் திட்டுறாங்க. நீங்களே ஒன்று பாருங்களேன். ஹலோ என்ன நீயுமா? உன்னெல்லாம் நான் படத்தில் நடிக்க வச்சேன் பாரு. என்ன சொல்லணும்? ஐடி ஹலோ, உனக்கெல்லாம் யாரா ஃபோன் வாங்கி கொடுத்தா? இடா ஃபோனை. என்னடாச்சு?
ஹலோ ஒரே ஒரு நிமிஷம் டைரக்டர்கிட்டே பேசுனேன். என்னங்க என்னடா பேசணுமாண்டா? ஹலோ. ஓ ஓ கூல் கூல். நோ நோ ஓகே. என்ன வேண்டா? க்ரீன் க்ரீன். க்ரீன் 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 பச்சை ஓ ஓகே கூல். சரி ஏங்க உட்காரோம்? வாடா போகலாம். வா போகலாம். போகலாமா? குவாட்ரபிள்ஸ். இல்லைங்க நேர்லலாம் வந்து திட்டுறாங்க. நீங்கள் தான் அந்த நாங்கள் கடவுள் பண்ண பசங்க தெரிஞ்சிருக்கணும்டா. சே ஆக்சுவலி யூ சி அங்கிள் நாங்கள் வந்து ஒரு போங்கடா டே உங்களெல்லாம் வச்சு படம் எடுக்கிறாங்க. இவ்வளோ கழுவி ஊற்றியும் நாங்கள் திருந்தவே இல்லை. ஸ்பாட் மேலே இருக்கிற நம்பிக்கை எதுவுமே குறையல. ஃப்ளாப் ஆச்சு. அடுத்த படம் பண்ணுவேன். Past is past. This is Spot. Lights, camera, action. ஸ்பாட் எங்கே எடுக்கிறது எப்படி எடுக்கிறதுன்னு பேசுறதுக்காக ஒரு இடத்துக்கு வர சொன்னோம். அங்கே தான். So, why the hell are they, man? I can't forgive such lateness. Nonsense. 1 hour ஆச்சுடா டேய். 1 hour. Impossible, man. How are we going to make a movie like this? Impossible. என்கிட்ட கேட்டான். நானும் கூட உட்காந்துருக்கேன். I hope they come fast. I have a lot of good ideas. வந்துட்டாங்கடா. Thank God. டேய். எங்கடா இருந்த? சும்மா சுற்றிட்டு இருந்தேன். டேய். மச்சான் வாழ ஒன்று கூப்பிட்டான். போயிட்டானா? டேய் யாரா? பை பை பை. அபி ஸ்டாப். ஓ நோ. ஓடிட்டானுங்களே. அபி idiot. அபிஜித் irritating fellow. லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கான்டா அவன். அபிஜித் கம் ஃபாஸ்ட் யார். ஏய் நான் ஸ்டோரி சொல்கிறேன் இப்போ உட்காரு. நீ அது சொல்லி தோல. டேய் உட்கார கீழே. ஆமாம் நம்ம படம் பண்ணுறோங்க. ஆமாம் பண்ணுறோம். ஏய் இப்போ நான் ஸ்டோரி சொல்கிறேன் அப்படியே நீ கேட்டுக்கோ. சொல்லு. சொல்லு. நீ சொல்லு. நீ தானே என்னை கூப்பிட்ட. நீ தானே சொன்ன. உன் ஃப்ரெண்டு உள்ளே இருக்கும்போது நான் என்ன சொல்கிறது? டேய் என்னடா? ஷோ வீட்டுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆகாது? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஓகே சரி. ஃபோன் கேட்குது எனக்கு நேரத்தில். ஹலோ. ஓகே அண்ணா பாய். யாரு? எங்க அண்ணா. உனக்கு அண்ணா இருக்கானா? ஆமா, அவனை பத்தி உனக்கு தெரியணுமா? லூசு. ஆ
லூசா? என்ன சொல்லுவா? சரி நான் இப்போ போனோம். பாய். அப்போ படத்தில் எனக்கு ரோல் இல்லையா? ஷோ சரி இருக்கட்டுமா? ஓகே. ஒரு பட்டர்ஃப்ளையை போல வரும் வந்தால் அது கண்ண மூச்சி ஆடி விடும். சொல்கிறா. ஓகேடா. நிர்மல் வீட்டுக்கு வந்துடு. எல்லோரும் கூப்பிட்டு வந்துடு. சுபு எல்லோரும் கூப்பிட்டு வந்துடு. ஓகேடா. பாய்டா. ஓகேடா. ஓகே. டேய் யானை எங்கடா போயிருந்த? சுற்றிட்டு இருந்தேன்டா. போடாங்க உட்கார்றா. சரி சொல்லு. சரி கேளு. லாஸ்ட்ல ஹீரோ செத்தா ஹீரோயினுக்கும் இமோஷன் இருக்கும், படத்துலயும் கொஞ்சம் சென்டிமெண்ட் இருக்கும். டேய் அதெல்லாம் நல்லாவே இருக்காது மச்சான், சென்டிமெண்ட்டாகவே இருக்காது. ஹலோ ஃபஸ்ட்டு பாத்ரூமில் எக்ஸாஸ்ட் பண்ண மாட்டேன். டேய் சம்பந்தமே இருக்காது. ஹீரோ டேய் அது அசிங்க. கொஞ்சம் சென்டிமெண்ட் தேவைடா, அதனால தான் நான் எய்ம் பண்றேன். கரெக்ட் தானே? டேய் அது நல்லா இருக்காதுடா. பேசுறீங்களா? டேய் பாரு தெரியாது, அவன் செத்தே ஆகணும். டேய் என்ன அண்ணா ஓரா பண்ற? ப்ரொடியூஸ் பண்ணியா நீ? டேய் சும்மாடா. டேய் மச்சான் நான் சொல்றத கேளு, நல்லா இருக்கும். கேவலமா இருக்கு. முதல்ல ப்ரொடியூசரை போடுங்க. டேய் நீ என்ன வந்து ஓரா பேசிட்டு இருக்க? சும்மா நீ இல்ல கேளு, எனக்கு சென்டிமெண்ட் தேவை. சென்டிமெண்ட் தானே எப்பவுமே படம் ஹிட் ஆகும். டேய் மச்சான், இல்ல நான் ப்ரொடியூசர் நான் சொல்றேன். இரு நான் ப்ரொடியூசர் நான் சொல்றேன். நீ தான் ப்ரொடியூசர். நீ என்ன ப்ரொடியூசர்? listen even I have a say in this, okay? ஆமா அப்ப நிர்மல் மட்டும் டைரக்டர் இல்லையா? அப்ப போய் தனியா பண்ண முடியும். போலாமே. எனக்கு முன்னால நான் போயிட்டே இருக்க போறேன். மச்சான் வாழ போறேன். எல்லாம் தெரியாது, நான் போறேன். போடா டேய். மச்சான் அதான் கிடையாது. ஆமா நீ ஏன் அவனை சப்போர்ட் பண்ற? அவன் தான் வாழை கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான்ல. டேய் என்ன விட்றா, அவெல்லாம் ஒரு பொண்ணு. சி விடு. படா படா. படா. என்ன நீ போடா. டேய் என்ன பண்ற? கிளம்பு. போய் சாவு போ. என்ன வாரா பண்ற? என்ன ஜோசி நீ என்ன அவ்வளவு பெரிய பாட்டீங்களா? செருப்பு தெரியும்னா நீ. வாடா மச்சான் என்னோட வாங்கடா. வா வீடு போட்டோம் போய் தொலைக்கிறோம் போ. டேய் போறேன்டா. போறேன் போய் சாவடா. அபி நிர்மலும் பிரிஞ்சுட்டாங்க. எங்கள் கேங்கே ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆச்சு. அபியோட ட்ரீமும் நிர்மலோட ட்ரீமும் எப்படி நடக்க போகுதுன்னு எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறமா என்னடா நாங்கள் கடவுள் ட்ரெய்லர்லாம் நல்லா இருந்தது, படம் மட்டும் மட்டமாக இருக்குது. அது இல்லைண்ணா, நாங்கள் இன்னொரு படம் பண்ணோன்னு ஒரு பிளான் வச்சுருக்கோம். அந்த ஐடியா செம்மையாக இருக்குது, கெத்தாக இருந்துச்சு. படம் பேர் ஸ்பாட்டு. ஆனால் அதுக்கு இப்போ பண்ண முடியாது, ப்ரொடியூசர் வேணான்னு வச்சான். பரவாயில்ல நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறோம்டா. இல்லைண்ணா வேணாம். நீங்களா? இல்லை நான் போகிறேன். நாங்கள் பண்ணுறோம்டா. பண்ணுறோம். ஹலோ டேய் நிர்மல், படம் பண்ணலாம்டா. படம் பண்ணலாமா? எப்படிடா? நீ தான் போயிட்டியே. ஜோஷியை விட்டு வாடா பண்ணலாம். ஜோஷியை விட்டு வர எப்படிடா? டேய் மச்சான் காசு எங்கடா கிடைக்கும்? பண்ணலாம்டா. யார் கொடுத்தா அவனுக்கு காசு? விக்கினா தெரியுமா? டேய் விக்கி என்னவா? அவர் எவ்வளோ பேர் ரவுடின்னு தெரியுமாடா உனக்கு? டேய் சான்ஸ் கொடுத்துருக்காரா, பண்ணலாம்டா.
ஏய் அபி என்னடா லூஸ் மாதிரி பேசுற? விக்கி அண்ணா காசுலாம் நான் பண்ண மாட்டேன் போடா டேய். டேய் இல்லடா டேய் டைம்ல பண்ணலாம்டா. ஏய் மச்சான் 20 டேஸ்க்குள்ள முடிக்கணும் அவ்வளவுதான். ஏய் விடா விக்கி அண்ணா காசுலாம் நீ பண்ண போறடா நான் வரலடா போடா அதெல்லாம் முடியாது பைடா. டேய் டேய் ஷிட். Sound like this thing. டேய் ஹலோ என்னடா? டேய் மச்சான் சொல்றது கேளு. டேய் ட்ரீம்டா பண்ணலாம்டா. ஏற்கனவே அந்த படம் பண்ணி ஃப்ளாப் ஆகி அசிங்கப்பட்டு வந்திருக்கோம். இந்த ஒரு படம் பண்ணலாம்டா. ஹிட்னா என்ன வரும் தெரியுமா? டேய் என்னடா லூஸ். ஏய் இல்ல உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? டேய் நான் ப்ரொடியூசர் ஜோஷிடா. ஏன் வர முடியாது? டேய் ஃப்ரெண்ட் அவனை விட்டு எப்படிடா வர முடியும்? ஃப்ரெண்டா நான் ஒன்னும் சொல்ல. ப்ரொடியூசர் இல்ல அவன் ஃப்ரெண்டா வெச்சுக்கோ. ப்ரொடியூசர் தான் வேற யாரோ இருக்காரு. டேய் அந்த விக்கி ஆக்ஸ்லாம் பணம் அதெல்லாம் நம்ப முடியாதுடா அவங்கள விட்டுறா. டேய் பணம் பண்ண முடியாது போடா. ஹலோ டேய் ஃபேஸ்புக்கில் உனக்கும் சேர்த்து எல்லாருக்கும் ஒரு கேங்க்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். போய் பாரு. என்ன மெசேஜ்? டேய் ஒரு முக்கியமான மெசேஜ் நான் போய் பாருடா. எல்லாரையும் பார்க்க சொல்லு. சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் போவேன். சரி ஓகே எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லு. இம்பார்ட்டன்ட் மெசேஜ். ஸ்பாட் மேலேருந்து இன்ட்ரெஸ்டே எங்கிட்ட போச்சு. நாங்களும் அவனை ரெஸ்பாண்ட் பண்ணல. அவனும் ஒரு மாதிரி மாறிட்டான். அதுக்கப்புறமா Hello? Oh, shit. Oh, shit. என்னடா பண்ணியிருக்கேன்? வந்துட்டியாடா? சாரிண்ணா, சீரியஸாக சாரிண்ணா. என்னமோ படம் பண்ண போகிறேன்னு சொன்னா? அதான்ண்ணா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுண்ணா, யாரும் வரல, சாரி. மேலே சிஸ்டம் ரெடியாக இருக்கும், போய் ஸ்பாட்னு டைப் அடி போ. போடா போ. என்ன சொல்கிறாரு? படம் நல்லா தான் இருந்தது. என்னடா இதுதான் சொல்கிறாரு? போடா போ, போய் பாரு.
பிரிஞ்ச குரூப் மறுபடியும் ஒன்றா சேர்ந்துச்சு. எப்படிடா இதான்டா கமான். அதுக்கப்புறம் நாங்கள் சேர்ந்துட்டோம். யார் நினச்சிப்பா அவங்க எங்களுக்காக படம் பண்ணியிருப்பாங்க. We owe them a lot. அதுக்கப்புறம் நாங்கள் வெளில போனோம் சுத்தத்து. அப்போ தான் இங்கே கொஞ்சம் சரி நீ சொல்லு அந்த ஃபிகர் பத்தி எனக்கு அது கேட்கணும். சொல்லுங்க. அந்த இது அவசியம் வச்சு கேமாட்டு அவசியம் வச்சு அங்கே வருங்க. டேய் வாடா அங்கே போய் உட்காரலாம். ஆனந்த தொலை பார்த்துருக்கியா நீ? பாரு போஸ்ட்லாம் ஓட்டிடுறான் பாருங்க. ஏதோ மெசேஜ் வருதுடா. படத்துல எமோஷனல் பிச்சுக்குதுடா. டேய் டேய் என்னடா செலக்ட் ஆயிட்டோம்டா. செலக்டடா எதுக்குடா செலக்ட் ஆயிட்டோம்டா. எதுக்கு? ஷார்ட் ஃபிலிம். Oh my god, you oh no you Macha serious சொல்றடா message from the council wait பண்ணவே அபி கூப்பிட்டு சொல்றேன் பண்ணு என்ன பண்றீங்க? ஹலோ டேய் மச்சி அபி டேய் சம மேட்டரா. ஏய் என்னடா சொல்ற? டேய் முக்கியமான வேலை எல்லாம் இல்ல. அந்த பிஸியா இருக்கேன். போறா தங்கச்சியா கரெக்ட் பண்ண பாக்குற நீ. டேய் அபி டேய் இருக்கியாடா? ஹலோ ஷார்ட்ல இருந்து சாப்பிடல டேய் அபி. ஹலோ டேய் ஹலோ அபி ஜெட் லைஃப்ல கரெக்டா கிராஸ் ஆயிட்டே இருக்கு. நீ திருந்தவே மாட்டியாடா நீ. உனக்கு என் தங்கச்சி தான் தேவையா? செத்துரு அப்படியே தூக்கி கடாசு மச்சான். தூக்கு பணம் தூக்கி போட்டான். அவ்வளவுதான். இனிமே என் தங்கச்சி பின்னாடி வந்தேன்னு இவ்வளோலாம் இல்ல பொழந்துருவோம் மொத்தமா சேர்ந்து. தூக்கி போடு மச்சான். செத்துட்டானான்னு பாரு அவன். இவனெல்லாம் தங்கச்சி பின்னாடி யாரா சுத்துறேன்? ஓகே அண்ணா ஓகே அண்ணா. யாரு? எங்க அண்ணா. உனக்கு அண்ணா இருக்கானா? ஹலோ அபி டேய் என்னடா பண்ற? டேய் மச்சான் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்டா. டேய் மச்சான் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்டா. டேய் வாங்கடா
டேய் மச்சான் டேய் மச்சி என்ன பண்றான் ஃபோன் எடுக்கலையா ஏய் தோடு ஃபோன் எடு டேய் ஃபோன் எடுத்தனா பேசனா டேய் அவன் எங்க இருக்கான் மேகே ப்ரோபோஸ் பண்ண போறேன் டேய் இல்லடா எல்லாம் ஃபோனே அங்க எடுப்பான்டா டேய் மச்சான் அவன் காலிங் போறான் காலிங் போயிட்டேன் சரி வா இப்போ சரி இப்போ கால் வா இந்து மரபின்படி நம்மோடு வாழ்ந்து பிரிந்தவர்கள் கடவுளாக மாறி நம் இதயத்தில் குடியிருப்பார்கள். இதன் அடிப்படையில் உருவானதே இந்த கதையின் கரு. கட்டட் வாடா முடிஞ்சிச்சா டேய் ஐயோ சரி ஓகே சரி வெரி சாரி சீரியஸா கூல் டவுன் இட்ஸ் ஓகே பாருங்கள் இந்த லைஃப் இப்படி தான். இந்த ஆக்ஷன் ரொமான்ஸ் சென்டிமெண்ட்ஸ் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. வெரி சாரி ஓகே அதே மாதிரி எங்கள் லைஃப்பில் நாங்கள் தான் இப்படி இந்த பார்த்தீங்களா 5 minutes முன்னாடி நான் அப்படியே ஸ்டோரில் மாறிச்சு நான் செத்துட்டேன்னா அதே மாதிரி தான் எங்கள் லைஃப்பில் நாங்களும் எங்களாலேயும் நடந்தது மாற்ற முடியும் தான். நாங்களும் கடவுள் தான். ஓகே டாடா. யோ போலையா நீங்க என்ன படமா காட்டுறாங்க ஷோ சரி ஓகே பாய். அடுத்த படம் லைட்ஸ் கேமரா ஆக்ஷன்.